ஏய் நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே டெக்கரேஷன் செம சூப்பரா இருக்குல. வாவ், இங்க பாரு எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்கனே. ஏய் அந்த ரெட் கலர் பூ எனக்கு தான். ஏய் எனக்கு அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர் தான் பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குல. நம்ம தான் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. அபி, பிரியா, அதுக்கப்புறம் தர்ஷினி எல்லாரும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க தெரியுமா? வேற லெவல்ல இருக்க போகுது இன்னைக்கு. ஏய் எனக்கும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்களாம் ரொம்ப நாளா மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டே இருக்காங்கல்ல, இன்னைக்கு பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஏய் மைனா, நீயும் நானும் தாண்டி பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்ல. நாம கூட எதுனா ஒரு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கலாம் தெரியுமா? நம்ம தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் யாரு கேட்டா போட்டு விடுவா? அவங்களுக்குலாம் அவங்க பார்பி அம்மா போட்டு விடுறாங்க, நமக்கு யாருமே போட்டு விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல. நீங்க பார்பி ஆண்டி கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்களே உங்களுக்கு. தர்ஷன்லாம் காஞ்சனா வேஷம் போட்டிருக்கான். என்ன பேச போறானே தெரியல. வரட்டும் பார்க்கலாம். ஜாலியா இருக்க போகுது இன்னைக்கு. ஏய் செம்ம ஜாலி. ஆனுவல் டே செலிப்ரேஷன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான். யார் ஃபர்ஸ்ட் வர போறாங்கன்னு தெரியல. பாப்பா இந்த ஸ்கூல்ல எதனா ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா நம்மளை வச்சு செய்யறாங்கப்பா. எவ்வளோ வேலை. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஸ்டேஜ் ரெடி பண்ணியாச்சு, பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா உட்காரத்துக்கு அவங்களுக்கு சேர் கூட எடுத்து போட்டாச்சு. வெண்டு கலண்டுருச்சு. இந்த பசங்க வேற எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆனிச்சுன்னா நம்மளை தான் கேட்பாங்களே ஹெச்எம் மிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சாங்க மிஸ், செக் பண்ணிட்டீங்களா? ஹெச்எம்எஸ் வந்துட்டு இருக்கிறாங்க மிஸ். பசங்களாம் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டாங்க. இந்த சைடு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார சொல்லுவீங்களா? இந்த சைடு பேரண்ட்ஸ் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் நான் ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு உட்கார சொல்லியிருக்கேன். ஸ்டேஜுக்கு இந்த சைடு உட்கார சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்கூலுக்கு வர பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த பக்கம் உட்காரணுங்க மிஸ். வரவங்களுக்கு எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேங்க மிஸ். ஹெச்எம்எஸ் தான் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் வந்து கேட்டேன். மிஸ் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு மிஸ்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இங்கே எல்லாம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? இந்த ஸ்கூலில் ஹெச்எம் வந்துட்டு எல்லாமே நம்ம தலையிலே தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு பிரித்து கொடுக்குறோம். யாரும் சரியாக பண்ணுறதாவே இல்லை. மேம் ஆல்ரெடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க மேம். ஓகே. ஸ்டேஜ் டெக்கரேஷனில் வந்துட்டு இந்த சைடு சேரெல்லாம் எடுத்து போட்டிங்களா? ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சரிங்க மிஸ், நீங்கள் இங்கே பார்த்துட்டுருங்க. பசங்களை போயிட்டு நான் பார்த்துட்டு வரேன். ஓகேங்க மிஸ். ஆனுவல் டே செலிப்ரேஷனில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. என்னென்ன காம்படிஷன் இருக்க போகுதுன்னு தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க மேடம், வாங்க வந்து உட்காருங்க வாங்க. தர்ஷனோட அம்மாவும் தர்ஷனோட அத்தையும் வந்திருக்கிறாங்க. வாங்க. தர்ஷனுக்கு என்ன இவ்வளோ பெரிய பே கேட்டை போட்டு விட்டுருக்கீங்க? மிஸ் நாங்கள் எங்க மிஸ் போட்டு விட்டோம், அவனே போட்டுக்கிட்டான். எங்க சொல்றதெல்லாம் கேட்குறான் அவன். ஏய் பசங்களா, கொஞ்ச நேரம் கத்தாம இருங்க. இன்னும் ஒரு 2 minutesல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரியா? பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. மகா, நீ இன்னும் நம்ம தர்ஷினியை பார்க்கலையே. எல்லாம் அந்த சைடு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு ஹெச்எம்எஸ் கிட்ட கேட்டலாம். மிஸ் எல்லாருமே வந்துட்டாங்க மிஸ். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க மிஸ்? நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகேங்க மிஸ். மை பார்பி ஷோஸ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். மேலும் எம் பள்ளியின் மாணாக்கர் செல்வங்களையும் இங்கு அலைக்கடலென திரண்டு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றோம். எம் பள்ளியின் ஆண்டு விழாவானது மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் முதலாவதாக ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தப்பட உள்ளது. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் பங்கு பெறுவதற்காக எம் பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் பல்வேறு வேடங்களில் இப்போட்டியில் களமிறங்க உள்ளனர். முதலாவதாக எம் பள்ளியின் மாணவி அபிநயா அவர்களை வரவேற்கின்றோம். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக மாணவர்களை அதிக அளவில் கண்காணிக்கின்ற பொறுப்பு ஆசிரியர்களுக்கே உள்ளது. ஆசிரியர்களை சிறப்பிக்கக்கூடிய வகையில் எம் பள்ளி மாணவி அபிநயா ஆசிரியர் வேடமிட்டு வந்துள்ளார். அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மகா அங்க பாருவேன், அபிக்கு நான் தான் டீச்சர் வேஷம் போட்டு விட்டனே. எப்படி இருக்கா பாரு, சூப்பரா இருக்கல்ல. எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டாங்களே, வெக்கமா இருக்கு. போய் ஸ்டேஜில் எப்படி பேச போறேன்னே தெரியல. கை காலெல்லாம் நடுங்குது. போய் இதெல்லாம் ஒன்று பேசி விட்டு வந்துடலாம். படிச்சதெல்லாம் மறந்துடக்கூடாது. நல்லபடியாக சீக்கிரமா சொல்லிட்டு வந்துடணும். குட் மார்னிங் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் அவர் பேரண்ட்ஸ். I am a teacher. My name is Abhinaya. My duty is to teach students. I teach in school. I teach all subjects to the students. I also teach moral values like honesty, punctuality and discipline to them. I am the great motivation for all the students. I am very friendly. I like my students. Thank you to all. என் பெயர் அபிநயா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஆசிரியர் வேடமிட்டு வந்திருக்கின்றேன்.
எனக்கு எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே டீச்சர் ஆகணுன்னு தான் ஆசை. அதனால தான் நான் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு டீச்சர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் ஃப்யூச்சரில் பெரிய டீச்சர் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குவேன். நிறைய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்குவேன். இதுதான் என்னோட ஆம்பிஷன். என்னுடைய இந்த வேஷம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு vote பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி அபிநயா. எம் பள்ளி மாணவி அபிநயா சிறந்த முறையில் ஆசிரியர் வேடமிட்டு ஆசிரியர் சொற்பொழிவாற்றினார். அவருக்கு மிகுந்த நன்றி. தேங்க்யூ மிஸ், தேங்க்யூ ஸோ மச். மாணவி அபிநயா அவர்களுக்கு பலத்த கரகோஷம் எழுப்புமாறு இங்குள்ள அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அபி செம்மையா ஆக்ட் பண்ணி செம்மையா இருந்துச்சு. கெட்டப் கூட சூப்பர். எப்படி அபியம்மா பாத்தீங்கல்ல? அபிக்கு நான் தான் கெட்டப் போட்டு விட்டேனே. தேங்க்ஸ் பார்பி, உங்களால தான் அபி ரொம்ப சூப்பராக வேஷம் போட்டு வந்திருக்கா. அடுத்ததாக எம் பள்ளி மாணவிகள் பானு ஃபாத்திமா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நீங்கள் அனைவரும் மிட்டாய் சும்மா வாங்கி சாப்பிட்டுருந்துருப்பீங்க. மிட்டாயை கடையில் பார்த்துருந்துருப்பீங்க, சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, ஏன் ஆன்லைனில் கூட பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் ட்ரெஸ்ஸாக போட்டு பார்த்துருந்துருக்கீங்களா? எம் பள்ளி மாணவிகள் இருவர் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான மிட்டாய் ட்ரெஸ் அணிந்து உங்களை மகிழ்விக்க வருகிறார்கள். எம் பள்ளி மாணவிகள் பானு ஃபாத்திமா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயோ, இந்த ட்ரெஸ் போட்டதுல இருந்து எறும்பு கடிக்கிறது நமக்கு தான் தெரியும். எதையுமே கட்டிக்க கூடாது. சீக்கிரமா நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி போயிடணும். என்ன நம்ம மட்டும் தான் நிக்கிறோம்? பானு சீக்கிரம் ஆடி. தனியா நிக்கிறதுக்கு ஸ்டேஜ்ல பயமா இருக்குது. கை கால்லாம் உதறுது. அங்க பாருங்க, பாத்திமா ஸ்டேஜ்ல ஏறி நின்று உளறிட்டு நிக்கிறா. இரு வந்துட்டேன். இந்த கேண்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம படுற பாடு நமக்கு தானே தெரியும். இன்னையோட இதை போய் கலட்டி வீசிடணும். நைட்டு எடுத்து போடணும் முதல்ல. அப்பா முதல்ல ஸ்டேஜுக்கு ஏறிக்கலாம். சீக்கிரமா ஏறி நின்னுக்க வேண்டியதான். எவ்வளவு முட்டாய் பிடிங்கி தின்னுபிட போறாளுங்க. பேசலாமாடி? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் ஃபாத்திமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பானு. நாங்கள் 2 பேரும் கேண்டி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கிறோம். கேண்டி பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பீச் கொடுக்குறோம். ஓகே? இப்போ கேண்டி பத்தி ஃபாத்திமா உங்ககிட்ட சொல்லுவா. சொல்லுடி. Candy, also called a sweet, is a sweet kind of food that is usually made from sugar and water with flavors and other ingredients added. The word candy comes from the Persian word for canned sugar and probably also from Sanskrit kanda, which means piece of sugar. Candy is found in almost any store because they are made in many companies. Candy can also be made at home. Many people like candy and think it tastes good. Other people do not like it. Candy contains lots of sugar, so it is not very healthy but can be eaten sometimes. It is the most common snacking food and there are hundreds of flavors, shapes and sizes. Candy is not limited to being sweet. Candy can be spicy in different cultures. Thank you so much. நன்றி பானு ஃபாத்திமா அவர்களே. நம் பள்ளி மாணவிகள் பானு ஃபாத்திமா இருவரும் மிட்டாய் குறித்த நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உங்க முன்னாடி எடுத்து சொல்லியிருக்காங்க. இனி சாப்பிட்றது சாப்பிடாம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம்.